இன்றைக்கி நம்ம சேனலில் மிக்ஸியே யூஸ் பண்ணாமல் ஒரு டேஸ்டான ஈஸியான ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஊற்றி, நல்லா தண்ணி ஊற்றி, நல்லா கட்டிலாம் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பாருங்கள். நல்லா தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை எடுத்து வச்சு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சனோடனே சோம்பு 1 ஸ்பூன், பட்டை ஒரு 3 துண்டு, இலை 1 இலை, கிராம்பு 2 கிராம்பு இதை போட்டு பொரிஞ்ச உடனே பொடியாக ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். நல்லா நீட்டாக அதையும் போட்டுடணும். ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். பூண்டு பல் ஒரு 5 பூண்டு பல் இந்த மாதிரி நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் நம்ம போட்டுடணும். இஞ்சி அரை துண்டு நல்லா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சு இதையும் போட்டுடணும். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சிங்க. இப்போது ஒரு 3 தக்காளி நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் கொட்டி நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சுங்க தக்காளி வெங்காயம்லாம். இப்போ கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுறேன். மஞ்சத்தூள் அரை ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா சும்மா 2 நிமிஷம் அப்படி கிளறிடுங்க. 1 நிமிஷம். இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி, ஏன்னா நம்ம கடலை மாவு அரைச்சி ஊற்றுறதால திக்னஸ் கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அந்த மிளகாத்தூளோட ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட்லேயே வச்சுக்கோங்க, கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சுங்க. மிளகாத்தூள் நெடிலாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல அந்த கடலை மாவு, அதை தூக்கி நல்லா ஊற்றி நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கோங்க. அப்படியே திக்னஸ்ஸாக ஆகிடும் இந்த குழம்பு. நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாங்க. அந்த மிளகாத்தூள் கடலை மாவு நெடிலாம் போயிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே ஒரு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு ஒரு கார சட்னி அப்படி வைப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடலை மாவு போட்டு ஒரு சட்னி வைங்க. வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் இருக்கும். கடலை மாவு சட்னி ரெடி.